சார், தொப்புள் கொடி ஈரம் காய்வதற்குள் குழந்தைகள் குப்பை தொட்டியில் வீசி எறியப்படுகிறார்கள். தாயின் மார்பகத்தில் பாலருந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் வெறிநாய்களின் பசிக்கு இரையாகின்றன சார். ஏன் தாயே தன்னோட குழந்தைய குப்பை தொட்டியில வீசிட்டு போறாள், அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க. உறவுங்கிறதெல்லாம் என்னமோ ஒரு விளையாட்டா பேசுறாங்க. உறவு என்பது கடல் மாதிரிங்க. அதுல முக்குளிச்சாத்தானுங்க முத்தெடுக்க முடியும். இப்படி கைய வாரி வாரி அணைச்சு நீச்சல் அடிச்சாத்தானுங்க கரை சேர முடியும். கரை சேர்ந்தாத்தானுங்க நாமளும் பக்குவமா வாழ முடியுங்கிறதா. உறவு சுமை இல்லைங்க. உறவுன்னா கடல் மாதிரி தான். ஏன்னா அதுல எப்ப புயல் வருது, எப்ப சுனாமி வருது, எப்ப பூகம்பம் வருது எவனுக்குமே தெரியாது சார். எத்தனை பேரை கொண்டுட்டு போட்டு அந்த கடல். என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி வருங்கிறதுக்காக யாரும் கடற்கரைக்கே போகாம இருக்காங்களா? என்னைக்கோ வர சுனாமியை மட்டும் பேசுறியா? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு பாடினதும் அதே கடற்கரையில தானே. சுனாமி சுனாமின்னு சொல்றாங்கல்ல, அந்த சுனாமி வந்த துக்கத்தை கூட நாங்க சுமையை எடுத்துக்காம சுகமா இருந்து பக்குவப்படுத்தினாங்க நம்ம தமிழ்நாடு. தயவு செய்து மறந்துடாதீங்க. இன்னைக்கு நாட்டுல எத்தனை குழந்தைங்களுக்கு பெற்றோர்கிட்ட இருந்து முழு அன்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வைப்பா, அதுக்கு பேரு அன்பு தாலாட்டு. இன்னைக்கு வேலைக்கு போற அம்மா தன்னோட குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறான், அது அவசர தாலாட்டு. என்ன தெரியுமா? சோலைக்குள் பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே, வேலைக்கும் போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுறங்கு, 9 மணியானால் உன்னப்பா சொந்தமில்லை, 9:30க்கு உன்னம்மா சொந்தமில்லை, தாயென்று காட்டுவதற்கும் தழுவி அணைப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவளே கண்ணுறங்கு. சார், பெத்த பிள்ளைங்களை கொஞ்சிறதுக்கு கூட 4 கிழமைன்னு பாக்குறாங்களே, இது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க. ஆனால் அந்த தாயும் தந்தையும் பிழைக்க சென்றிருக்கின்ற காரணத்தால் தான் தாலாட்டு கூட பாட முடியவில்லையே. சார், எங்களுக்கு அவங்க காசு தேவையில்ல சார், அவங்க பாசம் தான் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு தாய் தந்தை இழந்த எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய உறவினர்கள் வீட்டில இருந்து வளர்ந்துட்டு வர்றாங்க. அவங்கள சில பேருடைய வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கு, பல பேர் சொல்ல முடியாத அளவு பிரச்சனைகளுக்கு இடையில தான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தரோட பர்ஸ் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். போலீஸ்காரங்க பிடிச்சி அவனை என்கொயரி பண்றப்போ அம்மா அப்பாவை இழந்துட்டான். சித்தப்பா சித்தி வீட்டுல இருந்து வளர்ந்துருக்கான். அவங்க அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க. சின்ன பையன் வீட்டுல இருக்க முடியாம வெளியில ஓடி வந்துட்டான். வந்தவன் என்ன பண்ணுவான்? வயிற்று பசிக்காக பிட் பாக்கெட் தொழில ஈடுபட்டுட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, IAS IPS செலக்ஷன் லிஸ்ட்ல தொங்க வேண்டிய போட்டோ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யார் சார்? அந்த உறவுகள் தானே. இன்னும் அந்த பையனுக்கு ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்துக்கலாம், அவங்க எல்லாம் எங்க போனாங்க? துன்பத்தில் எங்களுக்கு உறவுகள் கை கொடுக்குதுன்னு சொல்றீங்களே, அந்த பையனோட துன்பத்துல கை கொடுத்தாங்களா? இதே மாதிரி மாற்றாந்தாய் கொடுமையில மாட்டிக்கிட்டு எத்தனை குழந்தைகளுடைய லட்சியங்கள் பாதிக்கப்படுது தெரியுமா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ இளைஞர்கள் தன்னுடைய உறவையும் தன்னுடைய தாய் நாட்டையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட உறவுகளை பார்க்கணும்னு அவங்க திரும்பி வர்றப்போ பெற்ற உறவு தன்னோட கடனை அடைக்கிறதுக்கு தன்னோட பையன் எவ்வளவு பணம் கொண்டு வருவான்னு எதிர்பார்க்குது. சகோதர உறவு நம்ம அண்ணன் நமக்கு என்ன வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்க்குது. ஆக மொத்தத்துல அவன் எப்படி வருவான்னு எதிர்பார்க்கல, என்ன கொண்டு வருவான்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த இடத்துல அவனுக்கு எவ்வளவு தொந்தரவா இருக்குங்க சார் மனதளவுல. அப்ப உறவு என்பது என்ன கொண்டு வருவாய், வரவை எதிர்பார்ப்பது தான் உறவு என்று சரண்யா சொல்கிறார். எஸ் சார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளுமே அவருக்கு பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது மத்தியில உங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சௌரிபாளையத்தை சேர்ந்த ஷைனி என்ற குழந்தையின் தாய் தந்தை இங்கே மேடை கிடைக்கின்றேன். வணக்கம். பார்த்தீங்கன்னா உனக்கு என்னம்மா வயசு? 10 வயசு. ஆனா இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, உடல் வளர்ச்சியே இல்லை. இதோட வெயிட் எவ்வளவுமா? 10 கிலோ. இந்த குழந்தை எத்தனாம் வகுப்பு படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். இந்த குழந்தையை பத்தி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, சொல்லுங்க. அது என் குழந்தை பிறந்தப்பங்க 900 கிராம் தான் இடம் இருந்ததுங்க. 2 உருளைக்கிழங்கு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும், ஒரு தலை ஒரு வயிறு. உத்து பார்க்கணும் குழந்தைய. நான் போய் தஞ்சாவூர் இந்த குழந்தைய பார்க்கும்போது நான் சொன்னேன், என் ஜோப்பில் போகிற அளவுக்கு கூட அந்த குழந்தை இல்லையே, இது எப்படி பொழைக்க போகுது அப்படின்னு கேட்டேன். தாய்ப்பாலும் குடிச்சு வளரல, ஏன்னா அவளுக்கு சப்பி குடிக்கிறது தெரியல, அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாதங்காட்டி சப்பி குடிக்க முடியல. 3 வருஷம் அந்த குழந்தை குப்புற படுக்கலை, அப்படி மணக்காக படுத்துட்டு இருந்தது. 3 மாதம் குழந்தைய குளிக்க வைக்கும் கூட கிடையாது. நைட்டும் பகலும் தூங்காமல் வளர்த்தணும்.
நீங்க என்னமா நினைக்கிறீங்க? இந்த ஒரு தாய் என்ற முறையில் இந்த குழந்தையை வளர்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? எனக்கு வந்து கஷ்டமாவே இல்லைங்க. 5 வருஷமா அந்த குழந்தைக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயா இருந்தது. இப்பதான் சமீப காலமாக அவளுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது குறைஞ்சது அவ மெச்சூர் ஆகுற வரைக்கும் போடணும். 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு டாக்டருக்கு சொல்றாங்க. எங்கனால அந்த அளவுக்கு வசதி இல்லை. குழந்தைகளை வளர்த்துறது வந்து எனக்கு வந்து சுமையாவே நான் நினைக்கல, சுகமாக நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து கிடைச்சது ரொம்ப புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ குழந்தைங்க மூளை வளர்ச்சி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தைக்கு உடல் வளர்ச்சி இல்லாட்ட இந்த குழந்தை எப்படி படிக்குது? படிக்கிறதுலாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க. 600 மார்க்ல ஒரு 6 மார்க்ஸ் தான் கம்மியா எடுப்பாங்க. உடல் வளர்ச்சி இல்ல, ஆனா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது. நீ படிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறம்மா? கலெக்டர். பாரு, நீ கலெக்டர் ஆகணும்னு எல்லாரும் கை தட்டுறாங்க. நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறடா ராஜா? என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. அதனால ஒரு குழந்தை உடல்ல இல்ல எடை, ஆனா தான் வளர்ந்து பின்னாடி பெரிய கலெக்டர் ஆகணும். நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு கேட்டா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் உதவணும்னு சொல்லுத. இதுதான் சார் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. என்ன உயர்ந்த உள்ளம். உனக்கு படிக்கிறத தவிர வேற என்னடா தெரியும்? பாட்டு நல்லா பாடுவியா? உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை மேய்க்க பக்கத்துல வச்சு பாடுறா செல்லம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராதும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஆ ஆ